இந்த திருடன் ஒரு டென்னிஸ் பாலை யூஸ் பண்ணி இந்த காருடைய டோரை ஓபன் பண்ணிடுறான். ஓபன் பண்ணி உள்ள போய் உட்காந்துக்கிட்டு சின்னதா 2 கம்பியை வச்சு அந்த காருடைய ஆண்ட்ராய்டு சிஸ்டத்தையே கலட்டி பேக்குக்குள்ள போட்டுக்கிறான். அதுக்கப்புறம் அந்த கார் முழுக்க தேடி பார்க்கறான். அதுல வேற எதுவுமே இல்ல, வெறும் ஒரு கூலிங் கிளாஸ் தான் இருக்குது. அதையுமே எடுத்து போட்டுக்கிறான். அதுக்கப்புறம் அந்த காருக்குள்ளேயே எந்திரிச்சு நின்னு பேக் சீட்ல யூரின் போறான். எல்லாத்தையும் பண்ணி நாசம் பண்ணிட்டு அந்த காருக்குள்ள இருந்து வெளியில போலான்னு பாக்குறான். பார்த்தா டோர் லாக் ஆயிட்டு ஓபன் ஆகவே மாட்டேங்குது. அவனும் என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டு பின்னால யூரின் இருக்குன்னு கூட பார்க்காம பேக் சீட்டுக்கு வந்து அப்படியே விண்டோ போட்டு பயங்கரமா எட்டி உதைக்கிறான். ஆனா என்ன பண்ணாலும் அந்த கண்ணாடி உடையிற மாதிரியே தெரியல. அந்த நேரம் பார்த்து ஒரு லேடி வேற அந்த பக்கமா கிராஸ் ஆகுறாங்க. அதனால இவன் ரொம்ப பயந்து போய் அப்படியே சீட்டுக்கு கீழே உட்காந்துக்கிறான். அதுக்கப்புறம் தான் இவனுக்கு அந்த காருக்குள்ள இருந்து வெளியில போறதுக்கு ஒரு ஐடியா வருது. என்ன பண்றான்னா அந்த காருடைய டோருக்குள்ள இருக்கிற ஸ்பேனர் எடுத்து அந்த கார் கண்ணாடியை போட்டு பயங்கரமா உடைக்கிறான். ஆனா இவன் இவ்வளவு பண்ணியும் அந்த கண்ணாடியில ஒரு சின்ன கிராச்சஸ் கூட விழல. அதுக்கப்புறம் அவன் அந்த டோருடைய ஹேண்டில் பக்கத்துல இருக்கிற பிளாஸ்டிக் எல்லாத்தையுமே உடைச்சிட்டு பாக்குறான். பார்த்தா உள்ள ஃபுல்லா மெட்டலா இருக்குது. சரின்னு அவன் ஃப்ளோர்ல இருக்கிற மேட்டையாவது கிழிச்சிட்டு அது வழியாவது தப்பிச்சு போயிடலாமான்னு பாக்குறான். பார்த்தா அங்கேயுமே இரும்பு தான் இருக்குது. கடைசி சான்ஸா கன் எடுத்து அந்த கண்ணாடியை ஷூட் பண்றான். பார்த்தா புல்லட் கண்ணாடியில பட்டு திரும்ப இவன் தொடையிலேயே வந்து பட்டுருது.